எடா புருஷோத்தமன் புருஷோத்தமன் இல்லை ஆண்மோல்ல இருக்காரா? புருஷோத்தமன் இல்லைன்னா பரவாயில்ல, அன்பரும் இருப்பான். அன்பர் இல்லை. அன்பர் எப்படின்னா திலக், எனக்கு சிக்னலைசேஷன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதே திலக் எவ்வளோ அடிக்கிறோமோ அவ்வளோ எனக்கு க்ளோஸ் ஆகிட்டே இருக்காங்க. அன்வரும் அப்படித்தான் க்ளோஸ் ஆனார். இன்னொருத்தர் இருந்தாரு, போயிட்டாரு, அரவிந்த். அரவிந்த் என்ன சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா அப்படியே நான் ஆமா போடுற இடத்துல தான் இருந்தேன். பண்ணிடலாம், நான் ஏதோ சொல்லுவாரு, ராகேஷ் ஆமா போட, நானும் ஆமா நான் பண்ணிடலாம் தான் சொல்லிட்டு இருப்பேன். அரவிந்த் அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இல்லை அதுக்கடுத்தது ஃபைனல் திலகராஜன். திலக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், இன்டர்வியூ பார்த்தப்போ பயந்தேன். ஆக்சுவலாக பொண்ணு பார்க்குற இடத்துக்கு எப்படி வந்தான்னா, ஏதோ ஆட் நம்பர்ஸில் தான் போகணுன்னாங்க. அப்போ ஆள் கிடைக்கல. யாரா அவன் வாடா தூக்கிட்டு போகணும்னு சொல்லி ட்வீட் பண்ண ஆள் தான் அவன். தூக்கிட்டு போய் பார்த்தா வீட்டில் எல்லாம் என்ன நினச்சிட்டாங்க, இப்போ ஏதோ இணை பெரியாத தோழர் போல. பொண்ணு வீட்டிலாம் நினச்சிட்டு என்ன தாங்கினதோட அவனை தான் பயங்கரமாக தாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் சொன்னாதான் மாப்பிள்ளை தாலி கட்டுவார் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தாங்கலை. சரி, அதுக்கப்புறம் ஆனால் பயங்கர க்ளோஸ் ஆகிட்டான். எனக்கு ஒரு அண்ணன் தம்பி இல்லை, அந்த மாதிரி குறையே இல்லை. என்னோட எல்லா அக்கேஷன், என் குழந்தைக்கு எல்லா ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் திலக்கு தான் இருந்தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது மாதிரி கார்த்திங் ஒன்று சொல்லணுன்னா என்னென்னா, நம்ம டீமோட ஸ்ட்ரென்த்தே கொலாபரேஷன் தான். ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறோம், எல்லாம் ஓகே. பட் நல்லா நம்ம கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். அதை மட்டும் விட்டுறாதீங்க. ஐ மீன் என்ன சொல்கிறேன்னா, இப்போ செக்கிங்லாம் தரோன்னா ஃபார்முலா மெயில் போட்டு இப்படி தான் பண்ணுங்க, கார்த்திங்களை பார்த்துட்டாங்க கொஞ்சம் அந்த மாதிரி கேட்டாலே எல்லாம் பார்த்துருவாங்க. அதுமாரி ஓப்பன் ஃபார் டிஸ்கஷன். எந்த டவுட்ஸ் எப்போ வேணாலும் யார் வேணாலும் கால் பண்ணலாம், எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். அதுமாரி சேர்மா சார்லாம் எப்படி ஃபேமிலியை ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணுறான்னு தெரியலனால எந்த டைம்னே தெரியாது, எப்போ பார்த்தாலும் கால் பண்ணுவேன். என் ஒய்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு மேலே கால் என்ன அவங்க ஆஃபீஸில் வாங்குற சம்பளத்துக்கு மேலே கால் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிம்பாங்க. ஆனால் சேர்மா சார்லாம் எவ்வளோ டைம் நான் டிஸ்டர்ப் பண்ணங்கிறதே எனக்கு தெரியாது. அவ்வளோ டைம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கடுத்து என்னோடய ஃபேமிலிக்கு தேங்க்ஸ். என் ஒய்ஃபு, அப்பா அம்மாவுக்கு எதனாலனா, ஒரு கடந்த 2 இயர்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் ஒர்க் பண்ணோம். அப்போ ஒர்க் பண்ண வச்சாங்க. அதுமாரி எல்லாரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். வேறு என்ன சொல்கிறது, போகிறது இப்போ ஆக்சுவலாக சொல்ல போனால் என்ன மனநிலையில் இருக்கேன்னா, ஒரு ஹையர் ஸ்டடீஸ் போகிற மாதிரி தான் இருக்குது. ஏதோ அமெரிக்காவுக்கு துபாய்க்கு போகிற மாதிரி நினச்சிட்டு போகிறேன். போனவனே இதை உக்ரைன் போகிற மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா திருப்பி வந்துடுவேன். பார்த்துக்கோங்க. ஏதோ போகிறேன், பார்ப்போம். கண்டிப்பாக நல்லா ஏதோ வாய் இருக்க வரைக்கும் தப்பிச்சுப்பேன்னு நினைக்கிறேன். நான் உமேஷ் சார் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நவநீத சாரி அதுக்காக தான் இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லிட்டேன். நான் தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டேன். பட் ஆனால் வினோத் சாருக்கு சொல்லணும். வினோத் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஜஸ்ட் ஒரு காமெடியாக பேசினேன். பட் ஆனால் போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் எனக்கு ஆப்ஷன் இல்லை, அதுதான் ஒரே ரீசன், வேறு எதுவும் இல்லை. ஒரு ஆப்ஷன் இல்லை, அதனால தான் போகிறேன். நான் கண்டிப்பாக பாய் இல்லை, see you later தான். என்னோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டு கண்டிப்பாக அதுக்கு மேலே தான் வருவேன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்க, க்ரோ ஆகுங்க, ஃப்ரெண்ட்லியாக இருங்க, எதுக்கும் கோவப்படாதீங்க, ஜாலியாக இருங்க. ஒரே ஒரு இது எனக்கு மித்தவங்க சொன்னது தான் சொல்கிறேன். நான் சும்மா ஒரு முயற்சியை பேச்சாக்குனா அது ஒரு முற்றுப்புள்ளி. ஒரு முயற்சியை மூச்சாக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம ஒரு முக்கிய புள்ளியாக இருப்போம். எல்லாரும் ஒரு முக்கிய புள்ளியாக இருங்க நினைங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.